சிவாய நமயன்றிருப்பார்க்கு அபாயம் ஒரு காலும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம திருவாசகத்தில் வார்த்தையாக பாஷ்யம் பார்த்தோம். சிவபுராணத்தை முடிச்சுட்டு இப்போ கீர்த்தி திரு அகவல் அப்படின்றத பார்த்துட்டு வரோம். அதில் அடுத்து நம்ம பார்க்க போகிற வாக்கியம், கல்லாடத்து கலந்தினி தருளி நல்லாளோடு நயப்புற வெய்தியும் அப்படின்ற வார்த்தை. அப்போ எண்ணிக்கையில் அடங்காத உருவங்களையும் எண்ணிக்கையில் அடங்காத இயல்புகளையும் உடைய இயற்கை பொருளாக நீ வந்திருக்கப்பா. அதாவது இந்த பிரபஞ்சமே உன்னுடைய கூறு தான். நீ வெவ்வேறு பொருளாக இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்க அத்தனை பொருளும் உன்னுடையது தான். அப்போ நீ அடங்காத எண்ணிக்கையினுடைய உருவங்கள் உடையவன் இல்லையா? அப்போ இந்த பிரபஞ்சம் பரம்பொருள் இல்லாத வேற இல்லை. பஞ்சேந்திரியங்கள் மூலம் நுகரப்படும் போது அது பிரபஞ்சம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஞான திருஷ்டியில் காணப்படும்பொழுது அது கடவுளாக உணரப்படுறது. அப்போ உண்மையில் இருக்கிறது ஒரே விஷயம்தான். உள்ளே இருக்கிறதும் புறத்தை இருக்கிறதும் ஒன்று தான். ஆனால் ஞான திருஷ்டி இருந்தால் மட்டும்தான் அந்த உள்ளே இருக்கிறத சிவத்தை நம்மளால் உணர முடியுது. அடுத்த வார்த்தை, ஏருடை ஈசனி புவனிய உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி அப்படிங்கிற. அப்போ ஏருடைய ஈசன் காளை மேலே ஏறின்னு இருக்கார் சிவன், ரிஷப வாகனர். அப்போ காளை வாகனத்தினுடைய இறைவன் இந்த உலக உய்ய வைக்கிறதுக்கு பொருட்டு ஒரு பாகனா எழுந்தருளி இருக்கார். பிரபஞ்சம் முழுசும் சிவசக்தி ஸ்வரூபம்தான். உயிர்கள் பரிணமித்து மேலே நிலைக்கு வந்து உய்வு அடையிறத முன்னிட்டு தான் அது அப்படி சிவஸ்வரூபமாகவே சுவாமி வச்சிருக்கார். அடுத்த வார்த்தை, குதிரையை கொண்டு குடுநாய் டன் தன்மிசை அப்படின்னு சொல்கிறார். சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும். அப்போது குடநாடு அப்படின்றது மேல்நாடு. அப்போ மேல்நாட்டிலிருந்து கொண்டு வந்த குதிரைகளை திறமையோடு பழக்கிறவனா நீ எழுந்தருளி இல்லையா? அதாவது குதிரையை வாங்கிட்டு வரப்படி நீ வந்து இவரை அமைச்சராக சொல்லும் பொழுது இந்த வேஷம் இட்டுண்டு நீ வந்து இல்லையாப்பா அப்படின்னு அந்த திருவிளையாடல் புராண கதையை இந்த வார்த்தை சொல்கிறது. வேலம் புத்தூர் வீட்டேர் அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும். அப்போ ரிஷப வாகனத்தில் விடுத்தருளி, அதாவது வீட்டேர் அருளின்ற வார்த்தை. அப்போ வேலம்புத்தூரில் கால வாகனத்தில் எழுந்தருளி உன் திருக்கோள பொலிவை விளக்கின இல்லையா மற்றவா பார்க்கும்படி அப்படின்னு அந்த திருவிளையாடல் கதை சொல்லப்பட்டிருக்கு. தர்ப்பண மதநீர் சாந்தம் புத்தூர் விற்பொரு வேடர் கீந்த விளைவும். அப்போ முகம் பார்க்குற கண்ணாடி, அதுதான் இங்கே இந்த வார்த்தை வருது. சாந்தம் புத்தூரில் வில்ல கொண்டு போர் புரிகிற வேடனுக்கு கண்ணாடியில் உன்னுடைய காட்சியை கொடுத்த இல்லையாப்பா, வில்பொரு வேடருக்கு ஈந்த விளைவும். அப்போ அந்த வேடனுக்கு அந்த ஒரு காட்சி கிடைச்சதேப்பா அப்படின்னு அந்த திருவிளையாடலை இங்கே சொல்கிறாங்க. மொக்கணி அருளிய முழுத்தழ மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும். அப்போ மொக்கணீஸ்வரத்தில் அழகு பொருந்தின முழு தீவண்ணனா உன்னை நீ காட்டினது பழைய நிகழ்ச்சி இல்லையாப்பான்னு அந்த திருவிளையாடல் புராணத்து கதையை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறாங்க. அடுத்த வார்த்தை, அரியோடு பிரமர் களவரியொன்னா நரியை குதிரை ஆக்கிய நன்மையும். அப்போ திருமாலும் பிரம்மதேவனும் உன்னை முழுசும் அறிஞ்சிக்க முடியாதவா, அத்தகைய நீ நிறைய பரியாக்கினது உன்னுடைய மகிமை தானப்பா அப்படின்னு சொல்கிற. ஆண்டு கொண்டருள வள குரு திருவடி பாண்டியன்றென குப்பரி மாவிர் ரீண்டு கணக்க மிசைய பெறா தாண்டா நெங்கோ அருள்வழி இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அப்படின்னு வார்த்தை வருது. அதாவது அழகுமிக்க திருவடி, உன்னுடைய அழகு மிகுந்த திருவடியை ஈசன் பாண்டியனை ஆட்கொள்ளும் பொருட்டு அவனுக்கு குதிரையை விற்று வந்த பொன்குவியலை ஏற்றுக்கலை, மற்றொரு அதிசயத்தை அங்கே செஞ்சார். ஆண்டவனான என் ஈச அருள்நெறியில் பாண்டியனை நிலச்சிருக்க செஞ்ச பொருட்டு தாம் பழைய திரண்ட ஜோதி ஸ்வரூபத்தை அந்த பாண்டியனுக்கு காட்டி அருளினீங்க இல்லையா அப்படிங்கிறார். அந்தனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞாலங் காட்டிய இயல்பு அப்படின்னு வார்த்தை வருது. அடுத்து, வேதியனா வந்து என்னை ஆட்கொண்டு இந்த பிரபஞ்ச இந்திரஜாலம் போன்றதுன்றது தெளிவுபடுத்தினே அருள் பண்ணின இல்லையாப்பா அப்படின்னுட்டு இந்த வார்த்தை சொல்கிறேன். இது தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.